9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனை அதே வகுப்பில் படிக்கும் மற்றொரு மாணவன் அரிவாளால் வெட்டியதால் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. சிவகுமார், இது குறித்த விவரங்களை நீங்க தொடர்ந்து பதிவு செய்யலாம். திருநெல்வேலி மாவட்டம் ஏர்வாடி பக்கத்துல உள்ள தனியார் பள்ளி, அதாவது அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஒன்றுல இன்று காலை மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல்ல 2 மாணவர்களுக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்குது. இந்த சம்பவமானது திருநெல்வேலி மாவட்டத்தை ஒரு கடும் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்குதுன்னே சொல்லலாம். அதாவது அதே சமயம் படுகாயமடைந்த 2 மாணவர்களும் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. காவல்துறை வட்டாரங்களின் அடிப்படையில முதற்கட்ட தகவல்படி 9ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கிடையே வகுப்பறையில் அமரக்கூடிய இருக்கை தொடர்பாக நேற்று வாக்குவாதம் ஏற்பட்டிருக்குது. இதன் தொடர்ச்சியாக இன்று காலை பள்ளி வளாகத்துல மீண்டும் அதே இருக்கை, அதாவது அமரக்கூடிய இருக்கையில தொடர்ச்சி அதே தொகராறு திரும்பவும் மீண்டும் இருக்குது. அப்போ மாணவர் ஒருவர் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால மற்றொரு மாணவரை முதுகுல வெட்டியதாக கூறப்படுதுங்க. இந்த தாக்குதலை தடுக்க முயன்ற மற்றொரு மாணவருக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்குது. இதுல படுகாயமடைந்த மாணவருக்கு 6 தையல், அதாவது சூச்சஸ் அப்படிம்பாங்க, 6 தையல்கள் போடப்பட்டுள்ளதாக கூறப்படுது. காயமடைந்த 2 மாணவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் பள்ளிக்கு விரைந்து சென்று விசாரணையை தொடங்கி இருக்கிறாங்க. பள்ளி வளாகத்துல பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கு. மாணவர்களிடையே ஏற்பட்ட இந்த வன்முறை சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதோட பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில அதிர்ச்சியை உருவாக்கி இருக்குது. இந்த மோதலுக்கான முழு காரணம் குறித்து தற்போது காவலர்கள் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே நெல்லை மாவட்டத்தில் உட்புற பகுதிகளில் இருக்கிற பல்வேறு பள்ளிகள்ல தொடர்ச்சி இந்த மாதிரி மோதல்கள், அதே மாதிரி அரிவாளை வைத்துக் கொண்டு வெட்டுகிறது, அதே மாதிரி மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட சாதிய மோதல் இப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா மோதல்கள் இருந்துகிட்டே இருந்தது. இந்நிலையில கடந்த 2 மாதங்களாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இருந்த ஒரு சூழ்நிலையில இன்று காலை மீண்டும் மாணவர்கள் பள்ளிக்கு புத்தகத்துக்குள்ள அரிவாளை மறைத்து எடுத்துட்டு வெட்டி அதன் அடிப்படையில் 2 மாணவர்கள் காயமடைந்திருக்கிற ஒரு விவகாரம் நெல்லை மாவட்டம் முழுவதுமே கடும் பதற்றத்தை மட்டுமல்லாது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குதுங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.